Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் நம்மளோட புது சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, குரூப் 4 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும், புது சிலபஸில் தமிழ் ஃபுல்லாக நமக்கு மாற்றம் அடைந்திருக்கு. ஓகேங்களா, அதாவது இலக்கண பகுதியை ரொம்ப விரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிகள் இலக்கியத்தையும் தமிழ் அறிஞர்களையும் ரொம்ப சுருக்கி 15 கேள்விகள்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதில் மொத்தமாக 20 அறிஞர்களோட தலைப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் படிங்க போதும்னு சொல்லிட்டு அதில் முதல் நபர் யாரை கொடுத்துருக்காங்க, உவே சாமிநாதர் ஐயர் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவர் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஷின் என்னென்ன பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக அவர் தலைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இது 6ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் முதல் பருவத்தில் முதல் லெசனில் பேஜ் நம்பர் 7 இருக்கோங்க. ஸோ தமிழ் தாத்தா உவேசா அப்படின்ற பாட தலைப்பே அதுதான். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய உவேசா. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின், தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? ஸோ எந்த நூல்? தமிழ் விடு தூது. அது என்ன நூல்னு சொல்லியிருக்காங்க, சிற்றிலக்கிய நூல்னு சொல்லியிருக்காங்க. 1930 பதிப்பிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ இதை யார் பதிப்பிச்சிருக்கா? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய உவேசா. ஸோ நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் விடு தூதுங்கிற செய்யுள் பகுதி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் பாக்ஸ் கண்டென்ட்டில் அதாவது நூல்வெளி இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ தமிழ் விடு தூது அப்படிங்கிற சிற்றிலக்கிய நூலை 1930 உவேசா முதல்ல பதிப்பித்தார் அப்படிங்கிற வரிகள் 9ஆம் புத்தகம் தமிழ் புத்தகத்தில் இருக்கும். தமிழ் விடு தூதுங்கிற தலைப்பிலே இருக்கும். சரிங்களா. அடுத்தது, முதலில் 5ஆம் பிரியாத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். உவேசா மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கல்வி பயிற்சி. ஸோ அதோட அர்த்தம் என்னதுங்க, கல்வி பயிற்சி. ஓகேங்களா. இது ஹையர் செகண்டரி தமிழ் புக்கில் இருக்கும். ஸோ அதோட வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டீட்டெயில்டாக நம்மளோட சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது, தமிழ் விடு தூது இந்நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? ஸோ இதே கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம், அதாவது செகண்ட் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. 1930 முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெறுமனே தமிழ் விடு தூதுங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருங்க? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய உவேசா. அடுத்தது, சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. ஓகேங்க, மொத்தமாக 3 கூற்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு முதல் ரீட் பண்ணிடுவோமா. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். சரி. குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர். ஓகே, உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அவரோட இயற்பெயர் வேங்கடரத்னம் கரெக்டு, அவரோட ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் தான், அதுவும் கரெக்டு. அடுத்து குறிஞ்சிப்பாட்டுங்கிறது தான் தேடி அலைஞ்சு அவர் ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணி அச்சில் பதிப்பித்து வெளியிட்டாருங்கிறது தான் நமக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடத்தோட கண்டென்ட்டே அதுதான். ஓகே, இது கரெக்டு தான். உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் தமிழ் சங்கத்தோட காலகட்டத்தில் இவர் வாழ்ந்திருக்காரா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இவர் பதிப்பிக்கும் பணியை தான் என்ன பண்ணியிருக்காரு, திறம்பட செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 சரி. சரிங்களா. அடுத்தது, 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். சரிங்களா. ஸோ இவர் என்னென்ன நூல்கள்லாம் அச்சிட்டாருங்கிறது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுனா பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானது. சரிங்களா. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? உவேசா தான். ஓகேங்களா. அடுத்தது, தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாதர். அவ்வளோதான். பார்த்தீங்களா, ரிப்பீட்டடாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது போக இவரை பற்றி மெயினாக கேட்கக்கூடியது தமிழ் தாத்தா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து, என்னென்ன நூல்கள், இந்த நூலை பதிப்பித்தவர் யார், இந்த நூலை பதிப்பித்தவர் யார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது, தன் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்னும் பெயரில் ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதியவர் யார்? ஸோ யாருங்க? அதே பழைய சமச்சீர் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியை படிச்சிருந்தீங்கனாலே இது அத்தனை கொஸ்டினுக்கும் நமக்கு ஆன்சர் ஈஸியாக தெரியும். ஸோ தன்னோட வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் ஆனந்த விகடன்கிற இதழில் எழுதினவர் உவேசா தான். ஓகேங்களா. சரி. அடுத்தது,
சேம் கொஷின் தான் பாருங்களேன். ஊவேசா என் சரிதம் தான் தன் சரிதம்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் வரலாற்று நூலை இந்த இதழில் தொடராக எழுதினார். ஸோ எந்த இதழில் அங்கே எழுதினார்? ஆனந்த விகடன். ஸோ ப்ரீவியஸாக வந்த கொஷினில் டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஆனந்த விகடன். அதே பாருங்கள், அந்த ஒரு கொஷினை எப்படி திருப்பி போட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? ஊவே சாமிநாத ஐயர். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ ஒரே கொஷினை தான் எத்தனை வாட்டி மல்டிபிள் டைம்ஸ் வந்து மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் ஊவேசா. ரொம்ப தடவை இது ரிப்பீட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக. பெருஞ்சித்திரனார், ஊவேசா, ராபி சேதுப்பிள்ளை, திருவிக்கா. அவங்களோட சிறப்பு அடைமொழிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணி காட்டணும். சரிங்க. திருவிக்கானா தமிழ் தென்றல்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதா. ஸோ லாஸ்ட் ஒன் ஓகே போட்டுடலாம். ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து ஊவேசானா தமிழ் தாத்தான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா. ஸோ இது ரெண்டை வச்சு நம்மளால் ஆன்சர் ஃபைன் பண்ண முடியுதான்னு வந்து பார்ப்போமா. ஸோ செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் 1ல் வந்து ஆன்சர் இருக்குது. அப்போது செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் 1 இந்த ஊவேசா தமிழ் தாத்தாங்கிறது தெரிஞ்சிருந்தாலே இது என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆப்ஷன் சி தான் அப்படிங்கிறத உங்களால் சூஸ் பண்ணிட முடியும் இல்லையா. சரி, அடுத்தது தமிழ் தென்றல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு என்ன ஆயிடுது, கன்ஃபார்ம் ஆகிடுது. சரி, அடுத்தது பெருஞ்சித்திரனாரோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்க மறவர். அடுத்தது ராபி சேதுபிள்ளைங்கிறவர் வந்து சொல்லின் செல்வர். அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 4 1 2 3 4 1 2 3 கரெக்டாக இருக்குது இல்லைங்களா, ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நமக்கு ஒரு 2-3 ஆன்சர் தெரிஞ்சால் கூட ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ். பார்த்திங்களா எத்தனை தடவை நமக்கு இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு. ஸோ எந்த இதழுங்க? ஆனந்த விகடன். ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்தது தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? ஓகே, ஊவேசான்னு படிச்சுக்கிட்டே இருந்தீங்களே, அதோட விரிவாக்கத்தை சொல்லுங்கங்க அப்படின்னு கேட்டுவிட்டாங்களா. சரி, ஊ ஃபார் என்னது? உத்தம தானபுரம். வே ஃபார் வேங்கட சுப்புவின் மகனார். சாங்கிறது சாமிநாதன். அவ்வளோதான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். சரிங்களா. அடுத்தது பொறுத்துக வந்து சொல்லியிருக்காங்க. திணைமாலை 150, திரிகடுகம், திணைமொழி 50, புறப்பொருள் வெண்பா மாலை. ஓகேங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா திணைமாலை 150 அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா கனிமேதாவியார். திரிகடுகம்ங்கிறது வந்து நல்லாதனார். ஸோ வந்து பழைய சமைச்சு நடத்தும் போதே சொல்லி கொடுத்துருப்பேன். திரியை வந்து நல்லா விளக்கில் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அப்போ திரி ஃபார் நல்லா அப்படின்னா திரிகடுகத்துக்கு நல்லாதனார் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ இதை வச்சே பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் 2 3ங்கிறத வச்சே உங்களால் ஆப்ஷன் சி தாங்கிறத சொல்ல முடியும் இல்லைங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திணைமொழி 50. ஃபஸ்ட்டு திணைமாலை 150க்கு சொல்லியாச்சு, திரிகடுகமுக்கு சொல்லியாச்சு. திணைமொழி 50 பார்த்திங்கன்னா ஊவே சாமிநாதர். ஓகேங்களா. அடுத்து புறப்பொருள் வெண்பாமலை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகிருக்கு, கண்ணன் சேந்தனார். ஓகேவா. இப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் வந்து யாருங்க? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. சரி, சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர். அதாவது இந்த ஊவே சாமிநாத ஐயர் இருக்காருங்களா, இவருக்கு இந்த சாமிநாதன் அப்படிங்கிற பேரை வச்ச ஆசிரியர், அதாவது இந்த மாதிரி பேரை வந்து ஆசிரியர்கிட்ட இருந்து வாங்கினவர் யாருங்க? ஊவேசா தான். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது பொருந்தாததை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊவேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உலா, கோவை, பிள்ளைத்தமிழ், பரணி. இதில் எது பொருந்தாதது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ். ஓகேங்களா. அடுத்தது ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள். ஸோ ஜியு போப் அண்ட் சூழியல் வின்சோன். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. ஓகேவா. அடுத்தது ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சூழியல் வின்சோன். ஸோ இன்னொருத்தவர் யார்? ஜியு போப். ஸோ இப்போ தான் முன்னாடி கொஸ்டினில் ஆப்ஷன் சின்னு பார்த்தோமா, அதில் ஒரே ஒரு ஆன்சரை மட்டும் எடுத்து இங்கே வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸோ பார்த்தீங்களா அதே கொஸ்டின், சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் யார்? ஊவேசா. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு எவ்வளோ தடவை மாற்றி கொடுத்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்தது லாஸ்ட் 2 கொஸ்டின்ங்க. யார் காப்பார் என்ற தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? ஸோ யார் காப்பாங்கன்னு தமிழன்னை ஏங்கின டைமில் ஊவேசா தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுந்து நான் காப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி தந்திருக்காரு. சரிங்களா. அடுத்தது ஐங்குறு நூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார்? ஊவே சாமிநாதர். ஸோ 8 தொகை முழுமையுமே யார் தான் பதிப்பிச்சா? ஊவேசா தான். அதே போல் 10 பாட்டு முழுமையும் வந்து பதிப்பித்தவர் இவர் தான். ஓகேங்களா. சரிங்க, அவ்வளோதான். ஸோ ஊவேசா பற்றின ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.